ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்ன நடக்க இருக்குது இந்த சுக்கிர பயிற்சியால அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரன்கிறவர் நமக்கு 3-10 கூடையவரா இருக்கிறாரு. 3-10 கூடையவர், முயற்சி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி, ஜீவன அதிபதியா இருக்கிறார். சோ அவரு நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. மறைந்த நிலையில் உச்சமடைகிறாரு. அது என்னதான் மறைஞ்சிருந்து உச்சமடைந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறது சுபகிரகம், சுப விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் அவர். சுப விஷயங்களை செய்யக்கூடியவர். சோ இவர் இப்போ உங்களுக்கு என்ன விதமான சுப விஷயங்களை செய்ய இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்துறாங்க. அப்ப 8-10 கூடையவங்க 2 பேரும் பரிவர்த்தனை செய்யறாங்க. அப்ப அந்த பரிவர்த்தனை யோகத்தோட சேர்ந்த உச்ச சுக்கிரன், அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை நமக்கு கொடுக்க இருக்குது விரிவா இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 8ஆம் இடம் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், அசையா சொத்தை குறிக்கிறது தான் 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது தான் 8ஆம் இடம். எப்பவோ செஞ்ச முயற்சி, எப்பவோ போட்ட எஃபர்ட்ஸ், எப்பவோ நம்ம உழைப்பு, அதன் மூலமா வராத வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுவும் 10 கூடையவன் பரிவர்த்தனை ஆகுறதுனால தொழில் சார்ந்த முயற்சி, தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. என்ன தொழில் செய்யறதுனே தெரியல, பல தொழில் செஞ்சாச்சு, நஷ்டமாயி போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல திடீர்னு அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க சிந்தனைக்கு ஏற்றார் போல நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்ன காரணம்னா, இந்த கமிஷன் தொழில் செய்யறாங்க இல்லையா, அதாவது ஒரு இடம் ஒருத்தர் வாங்குறார், அவரு விரயம் பண்றார் அப்படின்னா அவர் பண்ற விரயத்தால இவளுக்கு லாபம் வரும். அந்த மாதிரி கமிஷன் தொழில்கள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்ப
இது ஒரு மறைமுக வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. மறைமுக வருமானம் நடக்க இருக்குது, அதுவும் சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனையால நடக்க இருக்குது. பெரிய பெரிய விஷயங்களை டீலிங்ஸ் எல்லாம் முடிக்கக்கூடிய, அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏதாவது முதலீடு செய்யலாமா அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட வேணும். ஏன்னா முதலீடு செய்யறது அப்படின்னா தெரிஞ்ச தொழிலா இருந்து உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில, லக்கணத்தின் அடிப்படையில பிறப்பு ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா செய்யலாம். இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க கமிஷன் தொழில்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தொழில் வேலை மூலமா தான் இதுல இப்ப வரக்கூடிய லாபத்தை நீங்க பெறணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதாவது திடீர்னு லாட்ரி யோகம் இருக்கா, ராஜ யோகங்கள் ஏதாவது இருக்கா, திடீர் பண வரவு, திடீர் பணக்காரன் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாவே போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த வகையில மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். இதுல குறிப்பா உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி உச்சம் அடைகிறதுனால என்ன நடக்கும்னா, அதுவும் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து உச்சம் அடைகிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி குடும்ப அமைப்புகள்ல, அதுலயும் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இப்படிப்பட்ட உறவுகள்ல கொஞ்சம் கவனமா பேச வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, அந்த சுக்கிரன் எதையாவது செய்ய சொல்லிடுவார், அவசரப்பட்டு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துடுவார், அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி. கடைசியா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கையில குடும்பத்துல வர்ற எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா திசை திருப்பிடும். அப்ப இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் உறவுகள்ல. அதே போல காதல் கல்யாணம் செய்யணுங்கிறவங்கலாம் பொருத்தமில்லாத சூழ்நிலை அமைப்பு இருக்குது, சங்கடங்களை கொடுக்கும். அடுத்து பாருங்க, ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையே நமக்கு சரியா இல்லை, ஒரு நல்ல அமைப்பா இல்லை, நல்லா இல்லை. அப்ப இந்த காலகட்டத்துல கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அமைப்பு இருக்குது. கூடுமான வரையும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. ஆமா, அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா, முயற்சிகளுக்கு குறை இல்லைங்க, நல்ல முயற்சி. அதே போல இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டம். அதுலயும் குறிப்பா அரசு வேலையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இடமாற்றம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எதை பயன்படுத்திக்கிறது, எதுல கவனம் எடுத்துக்கிறது, எது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருது, இந்த சுக்கிரனோட உச்சம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுக்கணும். அதுல என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது, அந்த தசாபுத்தி அமைப்பு நமக்கு என்ன மாதிரி உதவிய செய்ய இருக்குது, எதுல சப்போர்ட்டிவா இருக்கு, எது சார்ந்த செக்டார்ல நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சார்ந்த முயற்சிகள்ல, அது சார்ந்த விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கான ஆதாயம் தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அந்த மாதிரிதான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி நல்லதா கெடுதலா சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசியை பொறுத்தவரையில இப்ப ஏற்பட்டிருக்க சுக்கிரனோட உச்ச பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நடுநிலையா தான் இருக்கு. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான்
அதற்கான அடிப்படையில தசாபுத்தி அமைப்பை வச்சுதான் அடுத்தடுத்த முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். ரைட், அடுத்து மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த மக நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, வருமானம் சார்ந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. வருமானத்துல ரொம்ப தடைங்க, நமக்கு ஏகப்பட்ட தடை தாமதங்கள். என்ன உழைச்சாலும் பணம் வீடு வந்து சேரல, வீடு வந்து சேர்ந்தாலும் வீட்டுல இல்லை, உடனே செலவாயிருது அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல வருமானம், வீட்டோட தேவைகளை நிறைவேற்றுதல், மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரம். பூர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, கமிஷன் தொழில்கள் செய்யறது, கமிஷன் தொழில்கள் இருந்து திடீர் வருமானத்தை பெறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க, வேற என்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரம். இப்ப உத்திர நட்சத்திரம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த வேலை அடிப்படையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ஆனா அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் தரும், அதுல ஒன்றும் பயப்பட வேண்டாம். இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பயணங்கள் நிறைய இருக்கும். ஆமா, நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறது சுபத்தை தான் கொடுப்பாரு. சுபம் செலவு இல்லைன்னா சுபமான வரவு. இதுல என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது? வரவு அதுக்கேற்ற செலவு, செலவு அதுக்கேற்ற வரவு அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. சுப கிரகம். அது மட்டும் இல்லாம குருச்சுக்கிரன் பரிவர்த்தனை, தொழில்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம், தொழில்ல ஒரு முன்னேற்றம், இப்படிப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது. அப்ப புதுசா ஒரு தொழில ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. புகழ், கௌரவம், அந்தஸ்து, பதவி, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. உங்களுடைய ஜெயசாதகத்தை பார்த்து அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.